ஓம் நம சிவாய. ஆனி 5ஆம் திருநாள் 19 ஜூன் 2026 வெள்ளிக்கிழமை. அன்றைய கிரக நிலைகளின்படி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். பூர்வ புண்ணியஸ்தான சந்திரனால் தொட்ட காரியங்களில் வெற்றியும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆன்மீக மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரித்து மனதிற்கு மகிழ்ச்சி தரும். புத்தி கூர்மை மேம்பட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். ரிஷபம். சுகஸ்தான சந்திரனால் புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகமும் வண்டி வாகன லாபமும் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி பெருகும். சுகபோகங்கள் நிலைக்க பூமாதேவியை வழிபடவும். மிதுனம். முயற்சி ஸ்தான சந்திரனால் உங்களின் அசாத்திய முயற்சியாலும் காரியங்களை விரைந்து முடிக்கும் ஆற்றலும் கூடும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் புதிய வணிக வாய்ப்புகளும் தேடி வரும். வெற்றிகள் தொடர ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடவும். கடகம். தனஸ்தான சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பழைய பாக்கிகள் மற்றும் புதிய பணவரவு தடையின்றி கைக்கு வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி உங்களின் பேச்சிற்கு உரிய மதிப்பு கிடைக்கும். செல்வம் பெருக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபடவும். சிம்மம். சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பும் புதிய உத்வேகமும் நிறைந்திருக்கும். சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் உயரும். மன அமைதிக்கு சிவபெருமானை வழிபடவும். கன்னி. விரயஸ்தான சந்திரனால் சுபகாரியங்களுக்கான செலவுகளும் வெளியூர் பயணங்களுக்கான திட்டமிடலும் உண்டாகும். அனாவசிய விவாதங்களை தவிர்த்து உங்கள் சொந்த வேலைகளில் மற்றும் கவனம் செலுத்துவது நல்லது. தடைகள் நீங்க விநாயக பெருமானை வழிபடவும். துலாம். லாபஸ்தான சந்திரனால் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் புதிய வாடிக்கையாளர் சேர்க்கையும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காரியங்களை சாதிக்க உதவுவர். நன்மைகள் அதிகரிக்க சூரிய பகவானை வழிபடவும். விருச்சகம். ஜீவனஸ்தான சந்திரனால் உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான செய்திகளும் நல்ல வருமானத்துடன் கூடிய வாய்ப்புகளும் அமையும். உத்தியோக உயர்வுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடவும். தனுசு. பாக்கியஸ்தான சந்திரனால் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் முடியும். தந்தையின் உடல்நிலை சீராகும் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மூலம் மனதிற்கு புதிய நிம்மதி பிறக்கும். யோகங்கள் பெருக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடவும். மகரம். அஷ்டம சஞ்சாரம் துவங்குவதால் புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. வாகனங்களை இயக்கும் போது கவனமும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமும் கடைபிடிப்பது நல்லது. சங்கடங்கள் தீர்க்க ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடவும். கும்பம். கலத்தரஸ்தான சந்திரன் மூலம் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் புதிய கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைக்கும். அன்பு நிலைக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடவும். மேலும் சத்ருஸ்தான சந்திரனால் உங்களின் நீண்ட நாள் கடன்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர நல்ல வழி பிறக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டி மற்றும் பொறாமைகள் நீங்கி